வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். 3 முதல்வர்கள் பார்த்த சக்தியின் மகிமைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு அற்புதமான சக்திகள் கொட்டி கிடக்கிற தெய்வம் இந்த கொல்லூர் மூகாம்பிகை. இந்த தெய்வத்தை பத்தி முதல்ல பார்த்துடலாம். இவங்க கர்நாடக மாநிலத்துல உடுப்பி மாவட்டத்துல குடச்சாத்ரி மலை அடிவாரத்துல சௌபர்ணிகா நதிக்கரை அமைஞ்சிருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம்தான் கொல்லூர் மூகாம்பிகை கோவில். மிக 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 பெரிய சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். இத்தனை மிகன்னு சொல்றேன்னா அப்ப எவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில். அதனால தாங்க 3 முதல்வர்களும் அந்த கோவிலுக்கு போனாங்க. எதுக்காக ஏன்றதை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்த கோவில்ல இருக்கிற சக்தியை தெரிஞ்சாதான் இவங்க ஏன் போனாங்கன்றது தெரியும். இந்த முப்பெரும் தேவியர்கள் நமக்கு தெரியும். பார்வதி, சரஸ்வதி, மகாலட்சுமி. அந்த 3 தெய்வமும் அம்சமா இருக்கிற சக்தி பீடம்தான் இந்த கோவில்ல இருக்கிற மூகாம்பிகை தேவி. அதோட இல்லாம இந்த ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அன்னை மூகாம்பிகை ஜோதிர்லிங்கம் வடிவத்துல அங்க காட்சி தராங்க. ஆதிசங்கரரே செஞ்சது. அதுவும் இல்லாம இந்த சக்தி கிட்ட இன்னொரு சக்தியும் இருக்குது. அது இந்த ஸ்ரீ சக்கரம். அதை உருவாக்கி அந்த ஜோதிர்லிங்கத்துக்கு பின்னாடி வச்சிருக்காரு. எத்தனை ஆற்றல் பாருங்க. இந்த மூகாம்பிகை கோவில் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். இந்த கோவில்ல தெய்வீக சக்தியை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த அன்னை மூகாம்பிகை கிட்டதான் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, அதாவது சக்தி, செல்வம், கல்வி, இந்த 3 சக்தியும் ரூபமா இருக்கிறது தான் இந்த மூகாம்பிகை. அதனால இந்த கோவிலுக்கு பேச்சு வரலன்னா, அறிவு அதிகமா வேணும், யோசிக்கிற திறன் வேணும்னா, கலை எப்படியெல்லாம் நம்ம உருவாக்க முடியும் புது புது விஷயங்களை அப்படின்னா, அதுக்காகவும் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அதிகமான ஆற்றல் கிடைக்கும். இந்த கோவில்ல முதல்ல மூலஸ்தானத்துல ஒரு சுயம்பு லிங்கம் தானாவே உருவாயிடுச்சு. இந்த லிங்கத்துல ஒரு அதிசயம். அது சுயம்பு லிங்கன்றதே மிகப்பெரிய அதிசயம். அந்த லிங்கத்துல நடுவுல தங்க ரேகை, அதாவது சொர்ண ரேகை ஓடுது. அதுவும் தானாவே உருவாச்சு. அதாவது இது லிங்கத்தை 2 பாகமா பிரிக்கிற மாதிரி. இந்த பக்கம் இருக்கிறது பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. அந்த பக்கம் இருக்கிறது சிவன், விஷ்ணு, பிரம்மா. அப்போ கிட்டத்தட்ட 6 சக்தியும் சேர்ந்திருக்கிற அந்த லிங்கம் மிக பிரம்மாண்ட சக்தி. சொர்ண ரேகையோட பிரிஞ்சிருக்கு. அதுவும் இயற்கை அப்படின்றது சக்தி வாய்ந்தது. ஆதிசங்கரர் இந்த லிங்கத்துக்கு பின்னாடிதான் மூகாம்பிகை தேவியோடைய பஞ்சலோக விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சார். அவர் எப்படி செஞ்சாருன்றத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இன்னும் நிறைய ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சக்கரம், இந்த சக்கரம் இருக்கிற இடத்துல அதிகமான சக்தியோட ஆற்றல் பயங்கரமா இருக்கும். அதனால இந்த சக்கரத்தை அங்கதான் நிறுவியிருக்கார். அதுவும் இல்லாம சௌபர்ணிகா நதி, இந்த நதியோட சிறப்பு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு ஆற்றல். இந்த நதிக்கரைக்கு பக்கத்துல தான் இந்த கருடன் இருக்கார் இல்லையா, ஸ்வர்ணன், விஷ்ணுவுடைய வாகனம். இவரோட பேர் ஸ்வர்ணன். இவருடைய தாய்க்கு சாபத்தினால தன்னுடைய சகோதரி கிட்டேயே பணிப்பெண்ணா இருக்க வேண்டிய சூழ்நிலை. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 500 வருஷத்துக்கு மேல. அதனால தன்னுடைய தாயை காப்பாத்துறதுக்காக
இந்த நதிக்கரை ஓரம் இருக்கிற இடத்துல தான் இந்த கருடன் குகையில உட்கார்ந்து பல ஆண்டு காலம் இந்த அன்னை கிட்ட தான், மூகாம்பிகை கிட்ட தவம் இருந்தார். அந்த குகை இன்னைக்கும் இருக்கு. அதனால தான் இந்த நதிக்கரைக்கு சௌபர்ணிகா அப்படின்னு பேரு. இந்த நதியில என்ன ரகசியம் இருக்குன்னா, இது காடு மலைகளை கடந்து வர நதி. 64 மூலிகைகள் இந்த நதியில கலந்திருக்கு. ஏன்னா அந்த பக்கம்லாம் அடர்ந்த காடு. அந்த காட்டுல இருந்து 64 மூலிகையும் வேர்களையும் தொட்டுட்டு வர்றதுனால இந்த அரிய மருத்துவ குணங்கள் அந்த நதியில இருக்கு. அது அவ்வளோ வேகமா பாஞ்சி வர்றது பாவ விமோசனத்தை தீக்குது, நோயை தீக்குது. இந்த நீர்ல குளிச்சு எழுந்திரிச்சோம்னா தீராத தோல் நோய்களும் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பாவங்களும் போக்குது, பிரம்மாண்ட சக்தியை உருவாக்குது. உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் தீந்து போகுது. அந்த நதியிலேயே பாதி விஷயம் முடிஞ்சிடுது. இந்த கோவில்ல ஒரு கஷாயம் ஒன்று கொடுப்பாங்க. சுக்கு, வெல்லம், மிளகு கலந்த தீர்த்தம். இது மாத்திரம்தான் அன்னைக்கு நெய்வேத்தியம் செய்வாங்க. இது இல்லாம பஞ்சாமிர்தம். ஆனா இந்த பிரசாதத்தை உருவாக்குனது நம்ம ஆதிசங்கரர் தான். இதுலயும் மருத்துவ குணம் அதிகமா இருக்குது. இந்த கஷாயம் தீராத நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. அந்த அம்மனுக்கு 3 காலம் பூஜை நடக்குங்க. முதல்ல விடிய கால 5லேருந்து 5:15க்குள்ள இந்த பூஜை முடிஞ்சிடும். அது முக்கியமான பூஜை. அது என்னன்னா, அதாவது இந்த அம்மன்றது லிங்க உருவத்துல தான் இருக்கு. அதாவது முந்தைய நாள் சாத்தப்பட்ட பூக்களை நீக்கிட்டு சுயம்பு லிங்கத்தை, அவங்க எப்படி சுயம்பு லிங்க அசல் வடிவம் தரிசனம் இருக்குதோ அதுதான் முக்கியமான வழிபாடு. அந்த நேரத்துல வேண்ட வேண்டுதல் தினமும் நடக்குது தான். அசல் வடிவம் அந்த சுயம்பு லிங்கத்தை நீங்க வேண்டிங்கன்னா நீங்க நினைச்சது ஈடேறியே ஆகும். அதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 2வது கால பூஜை 7லேருந்து 7:30க்குள்ள இந்த அபிஷேகம். இது பஞ்சாமிர்தம் வச்சு பண்ணுவாங்க. அடுத்து பண்றது 12லேருந்து 12:30க்குள்ள ஒரு அபிஷேகம் நடக்கும். இந்த நேரம் தான் அந்த கஷாயம் கொடுப்பாங்க. இது இல்லாம தினமும் சாயங்காலம் பிரதோஷம் நடக்கும். பிரதோஷம் மாசத்துல ஒரு நாள் வரும். ஆனா இந்த கோவில்ல பிரதோஷம் நடக்கும். பக்தர்களுக்கு கடுமையான வேண்டுதல், உயிர் பிழைக்கக்கூடிய வேண்டுதல், இல்ல இழந்த சொத்தை மீட்கணும் அப்படின்லாம் பயங்கரமான வேண்டுதல். எனக்கு நிலம் போச்சு, வீடு போச்சு, என்னுடைய வாழ்க்கை போச்சு, எனக்கு கண்டிப்பா வேணும்னா சண்டி ஹோமம் நடக்கும். எவ்வளோ சக்தி இருக்கு பாருங்க. தினமும் நடக்குது அந்த கோவில்ல. சண்டி ஹோமம் நடந்துக்கிட்டே இருக்கு. இது நடக்கும். ஆதிசங்கரரும் கருடனும் தவம் செஞ்ச குகைக்கு பக்கத்துல இருக்கிற இடம்தான் சித்திரமூலம். இந்த குகையில தான் ஆதிசங்கரர், இந்த கருடன் தவம் பண்ண குகைக்கு பக்கத்துல ஆதிசங்கரர் தவம் செஞ்ச குகைக்கு பேர் தான் சித்திரமூலம். இந்த குகையில உட்கார்ந்து தான் ஆதிசங்கரர் இந்த அம்மனை நினைச்சு தவம் இருந்தார். முதல்ல நம்ம கருடனுக்கு காட்சி கொடுத்தாங்க. அவருடைய அம்மாவுடைய சாப விமோசனத்தை தீர்த்து வச்சாங்க. அது பல காலம், பல ஆண்டுகள் பல யுகங்கள் தீர முடியாத ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. 2வது ஆதிசங்கரர். இவர் அன்னையோட தரிசனத்துக்காக தான் தவம் இருந்தார். அந்த சித்திரமூலம்ன்ற குகையில அம்மாந்து உட்கார்ந்து இவர் தவம் செஞ்சார் இல்லையா, இவருடைய அந்த தூய்மையான பக்தி அன்னை நேரடியா வந்துட்டாங்க. கலைவாணியா, சக்தியா, மகாலட்சுமியா இவருக்கு முன்னாடி நின்னுட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது சுயம்புலிங்கம். விரிசல்
அந்த தங்க சொர்ண ரேகை விரிசல் வந்து இந்த பக்கம் 3 சக்தி அம்பாள் 3 பேரும் இருக்காங்க. சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி. அந்த பக்கம் மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேர் இருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கிற கருவறையில இருக்கிற சுயம்புலிங்கம். இப்ப இவர் வந்து அந்த அம்மனை பார்க்கிறார், நேரடியா பார்க்கிறாரு, 3 சக்தியா பார்க்கிறாரு. பார்த்து ரசிக்கும்போது அவருக்கு நேரடியா அந்த இடத்துல தான் தரிசனம் கொடுக்குறாங்க. அவர் அந்த காட்சியை பார்த்து கண் கலங்கி மெய் சிலிர்த்து போய், அம்மா என் கூட நீ கேரளாக்கு வந்துரு, அங்க உனக்கு ஒரு கோயில் கட்டி வழிபட நான் விரும்புகிறேன் தாயே அப்படின்னு ஆதிசங்கரர் அம்மா கிட்ட கேட்குறாரு. அன்னையும் தாராளமா நான் வரேன் மகனே, ஆனா ஒரு நிபந்தனை நம்ம செஞ்சுக்கணும். நான் உன் பின்னாடி தான் நடந்து வருவேன், ஆனா நம்ம போற வழியில நீ திரும்பி எங்க நின்று பார்த்தாலும் சந்தேகப்பட்டு நான் அதுக்கப்புறம் உன் கூட வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப நீ வரியா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கும்போது, என்னுடைய கொலுசு சத்தம் உனக்கு கேட்கும், ஒருவேளை நீ ஏதாவது சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்தீனா நான் சிலையா அப்படியே உட்காந்துருவேன் அப்படின்ட்டாங்க. இவரும் சரி தாயே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அவர் கூட கேரளா கிளம்பி போறதுக்கு இருந்தாங்க. அவங்க நடக்கும்போது அந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கொலுசு சத்தம் கேட்கல. அப்போ அவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. திரும்பி பார்த்தாரு. அந்த இடத்துல அம்மன் சிலையா இருந்துட்டாங்க. நான் தான் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ எப்போ சந்தேகப்பட்டியோ நான் இங்கேயே நின்றுட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுதான் கொல்லூர். ஆதிசங்கரர் அந்த நிறுவன அந்த சிலை தான் இன்னைக்கும் அந்த கோவில்ல சுயம்பு லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த சக்கரமும் இருக்கு, ஸ்ரீ சக்கரமும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வலுவானது. இதை விட அந்த அன்னை கிட்ட அவர் அதிகமா வேண்டார், மன்னிப்பெல்லாம் கேட்டார். தாயே நான் தெரியாம திரும்பி பார்த்துட்டேன், நிபந்தனையை மீறிட்டேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கேயே நிக்கிறேன், நீ என்ன வேணா வடிவமைச்சு இந்த கொல்லூர் கோவில்ல வைக்கலாம், ஆனா நான் உன் கூட வரல அப்படின்ட்டாங்க. அதனால தான் அவரால் அம்மாவை நேரடியா பார்த்து உருவாக்க முடிஞ்சுது. அந்த லிங்கத்துக்கு சுயம்பு லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த விக்கிரகம், மூகாம்பிகை விக்கிரகம் அணு அணுவா பார்த்து ஆதிசங்கரர் செதுக்குனது, அம்மனை நேரடியா பார்த்து செதுக்குனது. அவ்வளவு அற்புதமான சக்தி. அடுத்தது இன்னொரு சக்தி ஒன்று இருக்கு. சக்தி பீடத்துல சக்தியோட ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு இடத்துல விழுந்ததுன்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துல காது விழுந்த இடம் அப்படின்னா என்ன? இந்த அம்மா கிட்ட சொல்ற ஒவ்வொரு வேண்டுதலும் உடனுக்குடனே பதில் கிடைக்கும். காது விழுந்த இடம், அந்த அம்மாக்கு காது கேட்கும், நல்லா கேட்கும். நம்ம என்ன சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இந்த தாயார். இந்த தாயாருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தியை உங்களுக்கு சொல்லணும்னா நம்மளுடைய தமிழகத்து வரலாறை எடுக்கணும். முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவர் அரசியல் ரீதியா கடுமையான மன உளைச்சல், பல சவால்களை சந்திக்க வேண்டி வந்தது. இதனால உடல் நலம் பாதிப்பு இதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு வந்து மருத்துவமனையில் இருந்தார். அப்போ அவரு வேண்டிக்கிட்டார் இந்த அம்மன் கிட்ட தான், தாயே என்னுடைய உடலை சரியாக்கு, அதோட இல்லாம நான் இழந்த பதவியை எனக்கு திரும்பவும் தா, அதுதான் எனக்கு இன்னும் ஆற்றலாய் இருக்கும் அப்படின்னு வேண்டினாரு. ஆனா மிகப்பெரிய அதிசயம், அவருடைய உடல் மாற்றம் நல்ல நிலையா தமிழகமே வேண்டுச்சு அன்னைக்கு, அவரோட உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா
இவருடைய வேண்டுதல் அம்மாவின் காதுல போய் விழுந்ததுனால உடனே இந்த அன்னை அவருக்கு அருள் புரிஞ்சாங்க. அவரும் ஆரோக்கியமா திரும்பி வந்ததும் அவருக்கு இந்த அரசியல் மிக பெரிய வரவேற்பை கொடுத்தது. திரும்பவும் அவர் பதவி ஏற்றாரு. சக்தி வாய்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாரு. எல்லார் மனசுலையும் நிறைஞ்சு இருந்தாரு. எவ்வளோ ஒரு ஆற்றல் பாருங்க. இழந்த அரசாட்சியை மீட்டு கொடுத்த தாய். அதுவும் இல்லாம அவருடைய உடல் நலம் தேருமா தேராதா அப்படின்னு எல்லாரும் கேள்விக்குறியா இருக்கும்போது அதை சரி செஞ்சு கொடுத்ததும் இந்த தாய் தான். அவர் உடல் நலம் சரியாயி தன்னுடைய உடல் பழையபடி சரியானதும் நன்றி கடன் ஒன்று இருக்கு. அதை செலுத்துறதுக்காக கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு நன்றி கடனா தங்க வாளை காணிக்கையா கொண்டு வந்தார். அந்த வாள் அவருக்கு உடல் நலம் கொடுத்தது. தமிழகமே காத்துக்கிட்டு இருந்த அவருடைய ஆரோக்கியம் திரும்பி வந்தது. அதுக்காக அம்மனுக்கு நன்றி செலுத்த இந்த வாளை இந்த அம்மனுக்கு கொடுத்தார். தாயே, எனக்கு இருந்த நோய்களை பிரச்சனைகளை எல்லாத்தையும் அழிச்சு, எப்படி அசுரனை அழிச்சு பிரபஞ்சத்தை காத்த சக்தியோ அதே மாதிரி எனக்கு நீ செஞ்சிருக்க அப்படின்னு 1 கிலோ எடை இருக்கிற 2.5 அடி நீளம் கொண்ட தூயமான தங்கவாளை காணிக்கையா செலுத்தினார். தங்கவாள் இன்னைக்கும் நீங்க மூகாம்பிகை கோவிலுக்கு போனா கருவறையில இந்த வாள் தனியா பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இத வீதி உலாவும் கொண்டு வராங்க மக்கள் பார்க்கறதுக்காக. அந்த தங்கவாள் இன்னைக்கும் பாதுகாப்பா கருவறையில இருக்கு. இதுக்குன்னு தனி பூஜை எல்லாம் நடக்குது. அதுக்கு பின்னாடி வந்த இந்த அம்மா ஜெயலலிதா முதல்வர்கள் அவங்க 2004 இந்த கோவிலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. ஆட்சி போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, 0. அந்த நேரத்தில் அவங்க நேராக இந்த கோவிலுக்கு சண்டி யாகம் செஞ்சாங்க. சண்டி யாகம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சண்டி யாகம் செய்யும்போது அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த வாளை பார்த்தாங்க. அதை கொஞ்ச நேரம் எடுத்து தன்னோட கையில் வச்சுக்கிட்டு அன்னையை வழிபட்டாங்க. அவ்வளவு ஆற்றல். இந்த சண்டி யாகம் பண்ணிட்டு அவங்க அடுத்து கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்பவும் முதல்வரா பதவியேற்றாங்க. இந்த சண்டி யாகம் அப்படின்றது பயங்கரமான யாகம். இந்த யாகம் பிரம்மாண்ட சக்தி உடையது. 700 மந்திரங்களை சொல்லணும். 700 மந்திரங்களை தனித்தனியா சொல்லணும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஆஹூதி தரணும். ஆஹூதினா பிரசாதம் கொடுக்கணும். நமக்கு இல்லை, அக்னிக்கு. ஒரு மந்திரத்துக்கும் ஒரு பிடி ஆகுதியை தரணும். அது பாயாசமோ அல்லது நெய்யோ இந்த அக்னிக்கு 700 முறை ஆகுதி கொடுக்கணும். இது தடைகளையும் எதிரிகளையும் உங்களுக்கு பின்னாடி நடக்கிற ரகசிய தாக்குதலையும் அழித்து வெற்றியை தரும். அதோட இல்லாம ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் தரும். அதுக்கு தான் இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பெரிய முதல்வர்களும் அந்த கோவிலுக்கு போனாங்க. இவங்க அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் முக்கியமான காலகட்டத்தில் தான் போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் விலகி மிக பிரம்மாண்டமான சக்தி கொடுத்தது. அதே போல இளையராஜா, இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அதே மூகாம்பிகை மேல பக்தியோட இவர் அங்க போய் வேண்டி அவருக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்த அப்புறம் பல கோடி மதிப்புள்ள வைர கிரீடத்தையும் தங்க ஆபரணங்களையும் காணிக்கையா இந்த மூகாம்பிகைக்கு வழங்கினாரு. அதுவும் இல்லாம இன்றைய முதல்வர் நம் ஜோசப் விஜய் அவர்களும்
இந்த அம்மனின் சக்தியை உணர்ந்து இந்த அம்மனை தரிசிக்க போயிருக்கார். இந்த அம்மனுக்கு அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு சக்தி. இந்த சக்தி பிரம்மாண்டமான சக்தி. இந்த அம்மன் 2 முறை சுய உருவத்துல அந்த இடத்துல காட்சி கொடுத்திருக்காங்க. 1 கருடனுக்கு, 2வது நம்ம ஆதிசங்கரருக்கு. அது இல்லாம அவங்க காமிச்ச உருவத்தை வச்சுதான் ஆதிசங்கரர் அந்த அம்மனை வடிவமைச்சார். அடுத்தது ஸ்ரீ சக்கரத்துடைய சக்தி. அதுவும் இல்லாம இந்த சௌபர்ணிகா நதி கிட்ட இருக்கிற ஆற்றல், 64 மூலிகைகள், எவ்வளோ பிரம்மாண்டமான சக்தி. இந்த அம்மனை பார்த்துட்டு வந்தோம்னா அவ்வளோ ஆற்றல் கிடைக்குது. நமக்கு இருக்கிற இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்குது. கிடைக்கிற அவமானங்கள், பிரச்சனைகள், மன கஷ்டப்படுத்துறது, துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இந்த அம்மன் தகர்த்தெறிஞ்சிருவாங்க. இந்த அம்மன் கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. இதை உணர்ந்தவங்க தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் 3 முதல்வர்கள் பார்த்த இந்த மகா சக்தியை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சக்திக்கு காது விழுந்த இடம்ன்றதுனால நீங்க என்ன சொன்னாலும் காது கேட்கும். மொத்த தெய்வமும் அங்கதாங்க குடியிருக்கு. 1, 3 சக்திகளும் அங்கதான் இருக்காங்க. 3 தெய்வங்களும், படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தெய்வங்களும் அங்கதான் இருக்காங்க. செல்வம், கல்வி, கலை இந்த 3 தெய்வங்களும் அங்கதான் இருக்காங்க. மொத்தம் 6 தெய்வம். இந்த 6 தெய்வத்துக்கு ஆற்றலுக்கு ஸ்ரீ சக்கரம் உதவுது. இது இல்லாம சுயம்பு லிங்கத்துல எப்படிங்க ஒரு விரிசல் வந்து 2 பகுதியா பிரியும், அதுவும் தங்க ரேகை வரும். இதெல்லாம் ஒரு அபூர்வமான விஷயம். சில விஷயங்க நமக்கு புரியாது. இந்த கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு அருளுக்காக தான் இதெல்லாம் உருவாக்குறாரு, செய்யறாரு. அவ்வளவு ஆற்றல் மிகுந்த இந்த அம்மனை யார் வேணுமானாலும் பார்க்கலாம், யார் வேணுமானாலும் தரிசிக்கலாம். இவங்களுக்கு தெரிஞ்சதுனால போனாங்க, உங்களுக்கு தெரியாததுனால நான் சொன்னேன். அவ்வளவு ஆற்றல். உங்க குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல உறவுகள் கூட தகராறா, இல்ல உங்களுக்கு ஏதாவது பெரிய மன உளைச்சல், கஷ்டம் இருக்கா, இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டு வராத துயரத்துல இருக்கீங்களா, இல்ல ஏதாவது பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கா, எத்தனை உயர போனாலும் கீழே கீழே இறக்குறாங்களா, இந்த அம்மனை போய் ஒரே ஒரு வாட்டி முறையிடுங்க. அம்மனை போய் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க, ஒரு வாட்டி முறையிடுங்க. உங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு உடனே தீர்த்து வைக்கிற சக்தி, ஆற்றல் இந்த அம்மன் கிட்ட அதிகமா இருக்குது. இந்த மூகாம்பிகை கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. பின்னாடி பக்கம் வீரபத்ரன், அவரும் இன்னும் ஆற்றல் மிகுந்தவர். இந்த அம்மனுடைய சக்தியும் அழகும் அவ்வளவு அழகு. இந்த அழகான உருவத்தை நேரடியாக பார்த்த ஆதிசங்கரருக்கும் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த தெய்வம் இல்லைன்னா நமக்கு இந்த மூகாம்பிகை கிடைச்சிருக்காது. அவரு கேரளாக்கு கூப்பிட்டதுனால தான் இவங்க நடந்து வந்தாங்க. அவரு திரும்பி பார்த்ததுனால தான் நீ என்ன சந்தேகப்பட்டுட்டேன் நின்னுட்டாங்க. சந்தேகம் மட்டும் கடவுள் விஷயத்துல இருக்கக்கூடாது. ஒன்று நம்பினா நம்பிக்கையோட இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம ஆணித்தரமா இருந்துச்சுன்னா எது வேணாலும் நடக்கும். எம்ஜிஆருடைய நம்பிக்கை மீண்டு வந்தார், அரசாட்சியை பிடிச்சார். ஜெயலலிதா அம்மாவுடைய நம்பிக்கை, அவங்க திரும்பி வந்தாங்க, இழந்த ஆட்சியை பிடித்தாங்க. விஜய், ஜோசப் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை நீண்ட நாள் முதல்வராக இருக்கணும். இப்படி எல்லாருடைய நம்பிக்கையும் நிறைவேற்றும் அம்மனை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். முதல்வர்கள் மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது, நம்ம யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். நம்மளுடைய எண்ணங்களை சொல்லலாம். சக்தி பீடத்துல காது விழுந்த இடம், அந்த தீர்த்தம் அவ்வளவு நோய்களை போக்கக்கூடிய தீர்த்தம். இப்படி எவ்வளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கிற அந்த கடவுளை
நீங்களும் தரிசிக்கணும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.